இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிருக்கோம்னா குரூப் ஒன் நம்ம மேக்ஸ் எக்ஸ்பிளைன் வீடியோ பார்த்துக்கிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள். இப்போ 1356, 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த இப்படி சம் கேட்டங்களாக்கும் மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுறோம்னா, இந்த கொடுத்துருக்க நம்பர்ல மீதி 12 அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணணும், அந்த மீதி 12 வந்து இந்த நம்பர்லேருந்து நம்ம கழிச்சிடணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து கழிச்சிங்களாக்கும் 1344, அடுத்து வந்து 1868 12 கழிச்சா 1856, அடுத்து 2764 12 கழிச்சோம்னாக்கும் 2752 கிடைக்கும். அப்போ இந்த நம்ம கழிச்சு நம்ம கண்டுபிடிச்ச நம்பருக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா HCF பார்க்கணும். இப்போ HCF கண்டுபிடிச்சிங்களாக்கும் இதுக்கான ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள் HCF பாருங்கள். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 1344, 1856, 2752. இதை நம்ம கரெக்டாக ரெண்டு ரெண்டு போடுங்க. ரெண்டு போட்டு நீங்கள் ஆட்ஸ் கொண்டு வந்தீங்களாக்கும் கடைசியில் நமக்கு வந்து இது வந்து கிடச்சிருக்கு. கடைசியில் இதை வந்து காமனான நம்பரால் எதனாலையும் நம்மளால் அடி கொடுக்க முடியாது. அதனால் இவ்வளோ தான் வந்திருக்கு. அப்போ கிடைச்ச நம்பர் என்னென்ன, அப்போ இதில் பாருங்கள் HCF எவ்வளோன்னு பாருங்கள். 2 4, 4 2 8, 2 2 16, 16 2 32, 32 2 64. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் என்னென்னா 64 தான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3 எண்களின் மீச்சியமா 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்களில் எது மீப்பொது வகுத்தியாக இருக்க இயலாது. அப்போ இந்த மீச்சிமாவுக்கும் மீப்பொது வகுத்திக்கும் என்ன ரிலேஷன்னா, இது ரெண்டு, அதாவது மீசிமா மீப்பொது வகுத்தி வந்து இந்த மீசிமா வந்து வகுக்கும், அது வகுக்கும், அது அப்படி. அப்போ 120 இந்த கொடுக்கப்பட்ட எண்ணில் எதெல்லாம் வகுக்குதோ அப்படின்னு எது கண்டுபிடிங்க. அந்த வகுக்காத நம்பர் எதுதோ அதுதான் ஆன்சர். இப்போ வந்து 120/8 அடிச்சு கொடுங்க. எத்தனை நாள்னா அப்போ 15 8 நமக்கு வந்து 120. இப்போ 12 அடிங்க. அப்போ 120/12னா நமக்கு 10ஆல் அடித்து அது இதுவும் கரெக்டு வகுக்குது. அடுத்து 24 அடிங்க. அப்போ 120/24னா இது 5. அப்போ 5 டைம்ஸ் இதுவும் கரெக்டாக ஆகுது. அப்போ 35 அடிங்க. 35 அடிச்சமாகும். 35 வந்து அடி வராது. அப்போ ஆன்சர் என்ன, 35 தான் ஆன்சர்.